functioning of the third stage. We are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Thank you. During the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Thank you. PSLV C61 திட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது? இஸ்ரோ தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு, விவசாயம், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு முக்கிய தகவல்களை வழங்கக்கூடிய EOS 9 என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை PSLV C61 ராக்கெட் மூலமாக இன்றைய தினம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து காலை சரியாக 5:59 மணியளவில் விண்ணில் செலுத்தப்பட்டிருந்தது. இந்த ராக்கெட் ஆனது விண்ணில் செலுத்தப்பட்ட 17 நிமிடங்கள்ல புவிவட்ட பாதையை அடைந்திருக்க வேண்டும். சுமார் பூமியில் இருந்து 534 கிலோமீட்டர் தொலைவில் புவிவட்ட பாதையில நிலைநிறுத்தப்பட வேண்டும். 17 நிமிடங்கள் இந்த புவிவட்ட பாதையை நிலைநிறுத்துவதற்கு ஆக வேண்டிய காலமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில பல்வேறு வழிகளை தாண்டித்தான் இது அந்த புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். PS1 செப்பரேஷன், அதே போல் அதற்கு பிறகாக PS2 இக்னேஷன் என அடுத்தடுத்த நிலைகளுக்கு இந்த ராக்கெட் ஆனது சென்றிருந்த ஒரு சூழல்ல PS3 இக்னேஷன் என்பது சரியாக 7 நிமிடங்கள்ல நடைபெற்றிருந்தது. அந்த 7 நிமிடங்கள்ல நடைபெற்ற போது சரியாக 232 கிலோமீட்டர் தொலைவில் பூமியில் இருந்து அந்த ராக்கெட் ஆனது சென்று கொண்டிருந்தது. PS4 வந்திருந்தால் மட்டும்தான் அந்த ராக்கெட்டில் இருந்து சரியாக செயற்கைக்கோளானது பிரிந்து அதற்கு அடுத்தபடியாக புவிவட்ட பாதைக்கு சென்றிருக்கும் என்ற ஒரு சூழல்ல PS3 செப்பரேஷன் என்பது நடைபெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த பகுதியில ஒரு தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தரப்புல தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. PS3 செப்பரேஷன் என்பது சரியாக 7 நிமிடத்திற்கு மேலே இந்த செப்பரேஷன் என்பது நடந்திருக்க வேண்டும். 443 கிலோமீட்டர் தொலைவில் இந்த செப்பரேஷன் என்பது நடந்திருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இந்த செப்பரேஷன் என்பது நடைபெறாத ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழலை தான் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த திட்டம் என்பது இன்று விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த திட்டம் என்பது தோல்வியில் முடிவடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வருவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா வானிலையை பொறுத்தமட்டில் காலை முதலே வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டிருந்தது. ஆனால் பல நேரங்கள்ல மேகமூட்டத்தோடு காணப்பட்டாலும் கூட இஸ்ரோவின் தரப்புல பல ராக்கெட்டுகளை ஏவும் போது வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்து அது இலக்குகளை அடைந்ததெல்லாம் கடந்த காலங்களில் பார்க்க முடிந்தது. ஆனால் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த செயற்கைக்கோளை செலுத்துவதில் பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் PSLV C61 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருந்தது. இது 63வது PSLV திட்டமாகவும் பார்க்கப்பட்டிருந்தது. PSLV திட்டத்தை பொறுத்த மட்டும் இதுவரை 2 ராக்கெட்டுகள் தான் ஃபெயிலியர் ஆகி இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தற்போது 3வது முறையாக இந்த விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராக்கெட் ஆனது தற்போது ரிசல்ட் என்பது இன்னும் கிடைக்க முடியாத ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. PS3 செப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய பகுதியில ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இந்த பிரச்சனை என்பது நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து விஞ்ஞானிகள் இதனை சரி செய்யக்கூடிய பணிகளிலும் தொழில்நுட்ப கோளாறை மீட்டெடுக்கக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை இங்கே நாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து விஞ்ஞானிகள் அதற்கான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த செயற்கைக்கோளை பொறுத்த மட்டும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தற்போது நாட்டில் ஒரு அசாதாரண சூழல் என்பது நிலவி வருகிறது. ஆபரேஷன் சிந்தூரிக்கு பிறகாக எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பது அதிகரித்திருக்கிறது. எனவே எல்லை பகுதிகள் கண்காணிப்பது முதல் புவி கண்காணிப்பு வரை என பல்வேறு கண்காணிப்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்ட ஒரு முக்கியமான செயற்கைக்கோளாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. எல்லை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்த ரிசர்ச் செயற்கைக்கோள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு இந்தியா நிகழ்த்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லையும் இந்த செயற்கைக்கோள்
செயற்கைக்கோள் ராணுவத்திற்கு பெருமளவில் உதவி இருந்தது. இதேபோல் அண்மையில் நடத்திய ஆபரேஷன் சிந்தூரிலும் இந்த ரிசார்ட் செயற்கைக்கோள் பங்களிப்பு என்பது முக்கியத்துவம் பெற்றிருந்தது. குறிப்பா எதிரி நாட்டுடைய அந்த தீவிரவாத முகாம்களை குறியிட்டு தாக்குதல் நடத்துவதற்கும், அது மட்டும் இல்லாம தாக்குதல் நடத்த பிறகாக அந்த முகாம்களுடைய நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் இந்த செயற்கைக்கோள் தான் எடுத்து அனுப்பியிருந்தது. இந்த நிலையில தான் மேம்படுத்தப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை அனுப்ப வேண்டிய தேவை என்பது இருந்தது. குறிப்பா இரவு பகல் என பாராமல், அதுபோல் எந்த காலநிலையிலும் மேம்படுத்தப்பட்ட ஒரு புகைப்படத்தை எடுக்கக்கூடிய வகையிலும், ரேடார் உதவியோடு அந்த கண்காணிக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் வடிவமைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் தற்போது விண்ணில் செலுத்தப்பட்டிருந்தது. விண்ணில் செலுத்தப்பட்டிருந்த அடுத்த ஒரு 7 முதல் 9 நிமிடங்களுக்குள் இத்தகைய தொழில்நுட்ப கோளாறு என்பது கண்டறியப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த செயற்கைக்கோளினுடைய நிலவரம், அதாவது ராக்கெட் எந்த திசையில் செல்கிறது, இதிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறை மீட்டெடுக்க முடியுமா என்பது தொடர்பான ஆய்வுகளை எல்லாம் இங்கே இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.